நீங்கள் செய்கிற மாதிரி எங்களுடைய பிரதேச காணியை வலிஞ்சு எடுத்து அவர்களை உதாரணமாக நான் எடுக்க சொல்கிறது, இப்போ இலங்கையில் மகாவலி அபிவிருத்தி ஒரு தேசிய அபிவிருத்தி திட்டம் 10 லட்சத்துக்கு மேற்பட்ட நிலப்பரப்பு நீர்ப்பாசனத்துக்கு கொண்டு வரப்பட்டு பெரிய குடியேற்ற திட்டங்கள் அமைக்கப்பட்டது. வடக்கு மாகாணத்தில் கூட மகாவலி திட்டம் அமைக்கப்பட்ட பொழுது கூட வடக்கு மாகாண மக்களுக்கு ஒரு துண்டு காணி அவர்கள் கொடுக்க இல்லை. சிங்கள பிற இடத்து மக்களை தான் கொண்டு வந்து குடியேற்றினார்கள். அப்போ அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. அதாவது ஒரு ஒரு தேசிய திட்டத்தில் பாகுபாடான ஒரு 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 சமூகம் ஒதுக்கப்பட்டது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அதுவும் குறிப்பாக வடக்கு மாகாணத்துக்குள்ளேயே குடியேற்ற திட்டம் வந்த பொழுது அது எங்களுக்கும் சரி, அவர்களோடு கொஞ்சம் பேர் குடியேற்றினாலும் பெரும்பான்மையாக அந்த பகுதியில் குடியேற்றப்பட்டிருக்க வேணும் என்றது நிலைப்பாடு. அது அந்த வெளியோயா திட்டம் தனியாக அந்த சிங்கள மக்களை குடியேற்ற வேணும் என்று மாத்திரமில்லை, ஒரு புவிசார் அரசியல் பின்புலகத்திலேயும் அது நடந்தது. அது வடகிழக்கு இடையாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நடந்தது. அதால் தான் நன்று. ஆனால் இந்த அதிகார பரவலும் அதிகார பகிர்வும் மிக மிக முக்கியம். இந்த நாடு முன்னேறணும் என்றால், ஏனென்றால் தேசிய மட்ட பிரச்சனைகள் பாஸ்போர்ட்டோ அல்லது வெளிநாட்டு வர்த்தகமோ வெளிநாட்டு உறவோ பாதுகாப்போ அதுகள் மத்திய அரசாங்கத்தை இருக்க வேண்டாம். நெடுந்தீவில் என்ன மாதிரி முன்னேற்றம் வேணுமெண்டா அவர்களும் கொடுத்து விட, நீங்கள் டெவலப் பண்ணுங்க, உங்களோட வேலை வாய்ப்பை பெருக்கிறேன்டா, என்ன வழியாக பெருக்கிறேன்டா, அதுவும் கூட வேலையன்னு மாதிரி கொடுக்க வேணும். அப்போ அந்த பிரதேச அங்கே உலகம் முழுத்திலும் வளர்ச்சியடைந்த நாடுகளும் சரி வளர்முக நாடுகள்லையும் சரி பிராந்திய அபிவிருத்தி தான் இப்போ மிக முக்கியமானது. அந்தந்த பிராந்தியங்களில் என்னென்ன அபிவிருத்தியை மேற்கொள்ளலாம் அது அந்த மக்கள்கிட்டயே விட்டுடுறோம். நீங்களே செய்யுங்கள், நாங்கள் வேணுமெண்டா மேற்பார்வை செய்கிறோம், உங்களுக்கு உதவியை தாரோம், நீங்கள் செய்யுங்கள். அப்போ என்னுடைய பிரச்சனையை நான் கையாளுறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் வரும். இது நீங்கள் செய்கிற அவர்கள் செய்து தாரது நாங்கள் ஏற்கணும் என்றால் அது எங்களுக்கு முரண்பாடும் பொருத்தப்பாடும் இல்லை.